இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். பார்க்கலாம். கருத்து வேறுபாடு பொதுக்குழு நடந்ததுல பொதுவாக பொதுக்குழுல அது உள்கட்சி விவகாரம். பொதுக்குழுல ஊடக நண்பர்களை எந்த கட்சியும் அனுமதிக்க மாட்டாங்க, அனுமதிக்கிறதில்ல. அது எங்க உள்கட்சி விவகாரம் பேசணும், பேசி அது சரியா போச்சு பேசணும். அப்புறம் அவர் மறுபடியும் இங்க வந்தாரு, பேசணும். அது ஒண்ணும் இல்லை. அன்னைக்கு பொதுக்குழுல அறிவிச்சிட்டோம், நியமன கடிதமும் கொடுத்துட்டோம். அவருக்கு நியமன கடிதம் நான் கொடுத்துட்டேன். அவர் நீடிக்கிறார்ன்ற பேச்சே இல்லை. அது அங்க பொதுக்குழுலே அறிவிச்சிட்டோம். நியமன கடிதம் கொடுத்துட்டேன். மறுநாள் நியமன கடிதம் இங்க வந்து டைப் பண்ணி கொடுத்துட்டேன். கட்சி வளர்ச்சி பாதுகாது. ஏன்னா இது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி. உங்களுக்கு ஒரு பழைய செய்தி அது உங்களுக்கு நீங்க தெரிஞ்சிருக்க மாட்டீங்க. நீங்க இளைஞர், இது வயதானவர்கள்லாம் நிறைய பேர் அவருக்கு தெரியும். என்னன்னா அந்த காலத்தில் கட்சி சங்கம் ஆரம்பிச்சு அந்த காலத்தில் நடத்தும் போது செயற்குழுவோ பொதுக்குழுவோ மாவட்ட குழுவோ எது நடத்தினாலும் நான் என்ன சொல்லுவேன்னா, என்னை விமர்சியுங்கள். நான் சொல்லுவேன், என்னை விமர்சியுங்கள், என்னுடைய தவறுகளை விமர்சியுங்கள். என்ன ஒன்றாலும் சொல்லலாம், விமர்சிக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். என்னை விமர்சிக்கிறதுக்கு தயங்குகிறவர்கள் அப்போ இதெல்லாம் கிடையாது. இந்த போன் தான், லேண்ட்லைன் தான், தரைவழி தான். அதில் நீங்கள் எனக்கு பேசுங்க, அல்லனா கடிதம் எழுதுங்க. ஐயா நீங்கள் இப்படி தவறு செய்கிறீங்க, அது நீங்கள் திருத்திக்கணும், இது தவறு, அது தவறு, அந்த மாதிரி எழுதலான்னு சொல்லுவேன். என்னை விமர்சியுங்கள். முதல் எந்த கூட்டமாக இருந்தாலும் என்னை விமர்சியுங்கள். நான் கோபமாக சொல்ல மாட்டேன், சாதாரணமாக சொல்ல, என்னை விமர்சியுங்கள். இப்போ அதுதான் கூட்டத்தில் சொல்றேன், என்னை விமர்சியுங்கள். ஏன்னா தவறு செய்யாத மனிதன் இருக்கலாம், தவறு செய்யாத மனிதன் இருக்கலாம், தவறு செய்யாத கட்சிகள் இருக்கலாம் இல்லையா? மனிதன் இருக்கலாம், கட்சிகள் இருக்கலாம், தவறு செய்பவர்களும் இருக்கலாம். அப்ப தவறுன்னு தெரிஞ்சாதானே சொன்னாதானே. இப்ப நீங்க தவறு செய்யறேன்னு எனக்கு சொன்னாதான் நான் திருத்திக்க முடியும். ராமதாஸ் சொல்றதெல்லாம் சேர்றான் அப்படின்னு கேட்டு போனா நான் திருத்திக்க முடியாது, எனக்கு தெரியாது. அதனால தான் என்னை விமர்சியுங்கள். இப்ப நீங்கள்லாம் இங்க இவ்வளவு பேர் இருக்கீங்க, இங்க மட்டும் இல்லை, அந்த காலத்தில் 50 வருஷத்துக்கு மேல பத்திரிகையாளர் சந்திக்கும் போது இதை நான் சொல்லுவேன். பத்திரிகையாளர்களிடமே சொன்னேன், என்னை விமர்சியுங்கள். நீங்க என்கிட்ட குறைகளை கேளுங்கள், எதை வேணாலும் கேள்விகள் நான் சொல்லுவேன். அப்பெல்லாம் சொல்லுவேன், இப்ப கூட சொல்றேன், எந்த கேள்வி வேணாலும் கேளுங்க. அப்படி நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். சொல்லிருக்கலாம் இல்லையா? எந்த கேள்வி வேணாலும் கேளுங்க. எந்த கேள்வி கேட்டாலும் எனக்கு கோபம் வருவதில்லை. ஏன் கோபம் வரணும்? எதுங்க கோபம் வர்றபடியா எந்த கேள்வி நீ கேட்டாலும் கோபப்படக்கூடாது. ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிற யாராக இருந்தாலும், தலைவரோ நிறுவனரோ அல்லது வேற எந்த பொறுப்பில் இருந்தாலும், பத்திரிகையாளர் எந்த கேள்வி கேட்டாலும் கோபப்படக்கூடாது. சாந்தமாக பதில் சொல்லணும். இப்ப கலைஞர் ஒரு உதாரணம் சொல்றேன். கலைஞர் கூட்டணியில நாங்க இருக்கிறோம்.
திமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் கூட்டணி. அப்போ அவர் பத்திரிகையாளர்கள், நீங்கள் பத்திரிகையாளர் கேட்குறீங்க, நீங்கள் கூட்டணியில் இருக்கிறீங்க, உங்களை தினம் விமர்சிக்கிறாரு ராமதாஸ் அப்படின்னு. அப்போ அவர் சொல்றாரு, அவர் அங்கே விமர்சிக்கிறது அங்கேருந்து தைலாவரத்துலேருந்து எனக்கு தைலம் வருதுன்னு. அவர் எதையும் நளினமாக நாகரிகமாக சொல்வார். அவருடைய பதில் நாகரிகமாக இருக்கும், நளினமாக இருக்கும். எப்படி சொல்லியிருக்காரு, தைலாவரத்துலேருந்து எனக்கு தைலம் வருது. இது பல இதெல்லாம் சொல்லியிருக்கேன். அதாவது அவரை கைது செய்து, நள்ளிரவில் கைது செய்து சிறையில் அடைக்கிறாங்க கலைஞரை. அப்போ நான் அவரோட அந்த கட்சியோட கூட்டணியில் இல்லை, திமுகவோட கூட்டணியில், அண்ணா திமுகவோட கூட்டணி. அண்ணாமா அந்த மாதிரி செய்யுது. மறுநாள் காலையில் எங்கள் கட்சியினுடைய தலைவர் ஜி.கே. மணி அவர்கிட்ட சொல்லி, மணி கூட வாங்க அப்படின்ட்டு என்னுடைய உதவியாளர்கிட்ட டிக்கில் ஒரு சேர் எடுத்து போட்டுக்கோ, ஒரு நாற்காலி அப்படின்ட்டு நேராக சென்ட்ரல் ஜெயிலுக்கு போகிறோம். இப்போ புழலுக்கு மாற்றிட்டாங்க. இப்போ பொது மருத்துவமனை பக்கத்தில் இருந்தப்போ சரி, அங்கே போயிட்டு என்ன உள்ளே விட மாட்டான்னு சொன்னோம். உள்ளே விட மாட்டேன்னா அந்த இப்போ டிக்கி திரளான் இப்போ நாற்காலி வச்சிருக்கேன், இங்கேயே போட்டு வெளியிலே உட்காந்து உள்ளாகிறதா இருக்கும். முகுந்தன் நியமனம் தொடர்பாக அன்புமணி ராமதாஸ் இடையே பொதுக்குழு மேடையில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. பாமக இளைஞரணி தலைவர் முகுந்தன் தான் என்றும், பொதுக்குழுவிலேயே அதனை நான் அறிவித்து விட்டேன் என்றும் ராமதாஸ் செய்தியாளர் சந்திப்பின் போது கூறியிருக்கிறார். பொதுக்குழுவில் அறிவித்தபடி முகுந்தனிடம் நியமன கடிதத்தையும் வழங்கிவிட்டேன் என்றும் அவர் கூறியிருக்கிறார். தொடர்ந்து செய்தியாளர்கள் எழுப்பி வரும் பல்வேறு கேள்விகளுக்கும் அவர் பதிலளித்துக் கொண்டிருக்கிறார். கூட்டணி அவர் கூட வைக்கல. இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.